அன்பார்ந்த முருக பக்தர்கள் வணக்கம். நான் ஜெயம் எஸ்கே கோபி. நாளை ஆடி கிருத்திகை சனிக்கிழமை காலை 8 மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் 17ஆம் தேதி வரை ஆடி கிருத்திகை இருக்கு. ஆடி கிருத்திகை பொன்னான திருநாள். இந்த ஆடி கிருத்திகை திருநாளை நான் ஒரு காணொலி பதிவு பண்ணியிருந்தேன். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் கொடுங்க, இல்லை ஏதாவது ஆர்ஃபனேஜ் வயசானவங்க, இல்லை குழந்தைகள், ஆட்டிசம் குழந்தைங்க, இல்லை ப்ரீமெச்சூர் குழந்தைங்க இருக்கிற காப்பகத்துக்கு உணவு கொடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்க. ரொம்ப சந்தோஷம். இதில் முருகப்பெருமான் கருணையால் சென்ற வருடம் ஆடி கிருத்திகைக்கும் இந்த வருடம் ஆடி கிருத்திகைக்கும் எவ்வளோ பெரிய அளவுக்கு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காரு முருகப்பெருமான்னா. சென்ற வருடம் ஒரே ஒரு இடத்துல கொடுத்தோம். இந்த வாட்டி வந்து தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 8 இடத்துல வந்து நம்ம இந்த உணவு கொடுக்குறோம். நாளைக்கு காலை, மதியம், இரவு எந்தெந்த இடத்துல அவைலபிள் இருக்கும் அந்த இடத்துல கொடுக்குற ஒரு பெரிய சந்தோஷம். சென்னை, கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் ஊட்டியில், அப்புறம் விழுப்புரமில், அதுக்கப்புறம் சென்னையிலேயே ஒரு 4-5 இடம். இது எல்லாமே முருகப்பெருமான் கருணை தான். எல்லாருமே ஆடி கிருத்திகை முன்னிட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ அது கண்டிப்பாக இறைவன் வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்வளிப்பார் நான் நம்புகிறேன். அது முருக பக்தர்கள் வந்து இந்த செவ்வாய் கரெக்டாக முடிகிற டைமில் நீங்கள் இது செய்கிறது வந்து ஒரு பெரிய சந்தோஷம். உணவு கொடுக்கறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது, எல்லாராலையும் முடியாது. அப்பேற்பட்ட திருநாளில் உங்களால் முடிஞ்ச ஒருத்தருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுங்க. விரதம் இருக்கும் நண்பர்கள், விரதம் இருக்கும் முருக பக்தர்கள் யாருமே ரொம்ப வருத்திட்டே இருக்காதீங்க. ஆடி மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் பெரிய அற்புதம் அதிசயம் வந்து முருகன் நடத்துவார். யாரெல்லாம் இப்போ துன்பத்தில் இருந்தீங்களோ கண்டிப்பாக இந்த கிருத்திகைக்கு அப்புறம் ஒரு அற்புதமான வாழ்வு அமையும். நிச்சயமாக முருகன் நடத்தி கொடுப்பாரு. 17ஆம் தேதி காலை 11 மணிலேருந்து 1 மணி வரையும் திருவண்ணாமலையில் சேந்தமங்கலம்ன்ற ஒரு இடத்துல வந்து மகா சண்டியாகம் நடக்கும். அந்த நிகழ்வில் கலந்துக்கிறேன். அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை நம்ம என்எல்சி உள்ளே இருக்கிற வில்லுடையான்பட்டு முருகர் கோவிலில் நம்ம முருக பக்தர்கள் சந்திக்கிறோம். அதுவும் முருகப்பெருமான் உத்தரவு தான். கிட்டத்தட்ட பெங்களூருக்கு அப்புறம் கொடுத்த கோவில் உத்தரவு அதுதான். அதுக்கு பிறகு அப்புறம் திருநெல்வேலி, வள்ளியூர், இது எல்லாமே முருகப்பெருமான் கருணையால் தான். இன்னைக்கு கூட ஒரு சில விஷயங்கள் சம்மந்தமாக தேடுறப்போ அற்புதமான ஒரு கோவில் நம்ம சிறுவாபுரி, திருவிடைக்கழி, ஆண்டார்குப்பம், பெருபடி, இந்த கந்தபுராணத்துக்கு தொடர்புடைய ஒரு கோவில் நம்ம தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்குன்றதும் தெரியப்படுத்துறது முருகப்பெருமான் தான். விரைவில் அந்த கோயில் பற்றி நான் பதிவு செய்கிறேன். ஸோ எல்லாருக்கும் ஆடி கிருத்திகை திருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.